உப்பு நீரிலே விளக்கெறியக்கூடிய இந்த அற்புதமான ஆலயத்தில் கண்ணகியம்மன் என்ற வரலாறுகள், கண்ணகியம்மன் எப்படி பிறந்தா, ஒரு வயோதிப ரூபத்தில் வந்திருக்கிறான். நந்தி கடலுக்கு முன்னாலே அமைந்திருக்கக்கூடிய நந்தி கடல் நாகையினுடைய அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நீங்கள் பின்னால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் நிற்கக்கூடியது முல்லைத்தீவு வற்றாப்புளை கண்ணகி அம்மன் ஆலயம். பல அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய உப்பு நீரிலே விளக்கெறியக்கூடிய இந்த அற்புதமான ஆலயத்தில் இன்றைய தினம் வருடாந்த பொங்கல் உற்சவம் இடம்பெற்று கொண்டிருக்கு. நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே நிறைந்த பொங்கல் பானைகளாக நிறைந்திருக்குது. ஆலயத்துக்குள்ளும் அதிகமான மக்கள், ஆலயத்தின் புறச்சூழலையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் இந்த இடத்துல வந்து ஒரே இடத்துல பொங்கி கொண்டாடி மகிழ்ந்து செல்லக்கூடிய ஒரு இடம் தான் இந்த வற்றாப்புளை கண்ணகி அம்மன். வரலாற்று ரீதியாக பார்க்கல நிறைந்த வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்மனுடைய வரலாறு தொடர்பாக தொடர்ந்து வர நாங்கள் காணொலியில் பார்க்கலாம். அதோட நீங்கள் பக்கம் நீங்கள் பார்க்கலாம் நந்தி கடல், எங்களுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது. எந்த கடலும் காணாத சோகங்களை கண்டிருக்கக்கூடிய இந்த நந்தி கடலுக்கு முன்னாலே அமைந்திருக்கக்கூடிய நந்தி கடல் நாகையினுடைய வற்றாப்புளை கண்ணகி அம்மனுடைய இந்த பொங்கல் திருவிழா காட்சியில் இந்த காணொலியோட பார்க்கலாம். ஆலயத்துக்கு செல்லக்கூடிய வீதிகள் முழுவதும் பார்த்திங்கன்னா நிறைந்த வாகனங்கள், நிறைந்த மக்களாக காணப்படுகிறது. வாகன திரைப்படங்கள் எல்லாமே நிறைந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதிகளவான மக்கள் இந்த இடத்துக்கு வருவார்கள். பக்தர்கள் லட்சக்கணக்காரர்கள் இந்த இடத்துக்கு கொண்டு விடுவார்கள். இப்போ மதிய நேரம் வெயிலும் கூட பொருட்படுத்தாமல் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு மக்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த இடத்துல ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கலாம். ஆலய வளாகத்திலும் அங்கே அதிகளவான மக்கள் நிற்பதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த சிறப்பு இந்த வற்றாப்புளை கண்ணகி அம்மனுக்கு உரியது. எவ்வளவு தூரங்களில் இருந்தும் நடந்து கூட இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவார்கள். கால்நடையாக பொடிநடையாக வருவார்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் வந்திருக்கக்கூடியவர்கள் குடும்பமாக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கக்கூடியது. ஏன்னா இங்கே இந்த வெயில் என்றபடியால் இளநிலைத்தடி எங்கெல்லாம் மணல் இருக்கோ அங்கெல்லாம் குடும்பமாக வந்திருக்கவர்கள் சேர்ந்து ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கலாம். காவடிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. உண்மையாகவே இப்போத்தைய சூழ்நிலையில் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளவுத்திற்கு ஒரு வெயில் வெக்கையான சூழ்நிலை வந்து நிலவி கொண்டிருக்குது. அவற்றை ஒன்றையுமே பொருட்படுத்தாமல் இந்த ஆலயத்தினுடைய நேர்த்திக்கடன்கள், தாங்கள் வைத்த அந்த வேண்டுதல்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றும் மூலமாக அந்த மக்கள் வந்து படைப்படையாக இங்கே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த மரத்துக்குள்ள எவ்வளோ மக்கள் இருக்கிறோம்ன்றதை பாருங்கள். ஆலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதியில் நிறைந்த பொங்கல் பானைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் அதிகமான பொங்கல் பானைகள் இங்கே வரும். ஏன்னா மாலை நேரத்தில் அதிகளவான பொங்கல்கள் அதிகாலையிலே நாளைய தினம் அதிகாலையில் தான் பார்த்திங்கன்னா விசேடமான அந்த வளர்ந்து கட்டி பொங்கல் எல்லாமே இங்கே இடம்பெறும். அதிகாலை 3 மணி 4 மணி பொழுதில் தான் அந்த பொங்கல்கள் இடம்பெறும். வணக்கம். எங்கேருந்து வந்திருக்கீங்க? எங்கேருந்து? புத்தளத்துலேருந்து வந்திருக்கீங்களா? எல்லாரும் ஒரே மாதிரி சாரி எல்லாம் கட்டி கும்பிட்டீங்க? முதல் போன வருஷம் எல்லாம் வந்திருக்கீங்களா? இல்லாட்டி இல்ல இப்ப 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். 25 வருஷத்துக்கு அப்புறம் வாரீங்க. எப்படி இருக்கு கோயில்? கோயில் நல்ல செழிப்பா இருக்கு. அம்மா எவ்வளவுக்கு புதுமை உங்களுக்கு? ஏன் வந்தீங்க? அங்கிருந்து புத்தளத்துல இருந்து தேடி இங்க வாரீங்க? ஒவ்வொரு வருஷம் நாங்க வாரோம். ஒரு இது அதனால எங்களை வருஷம் அழைச்சிருவாங்க. சந்தோஷம். இன்னைக்கெல்லாம் பொங்கி சாப்பிட்டீங்க? வெளிக்கிற போறீங்க? வெளிக்கிடல என்னப்பா பொங்கல் வைக்கிறோம். உங்களோட ஊர்ல விசேஷம்னா எல்லாரும் ஒரே சாரி எடுத்து கொடுக்குறோம். நிறைய பேர் நிக்கிறீங்க. அப்ப எப்படிங்க? 30 பேர் வந்துருக்கீங்க. சரிம்மா, சந்தோஷம். வடிவா கும்பிட்டு போங்க. சந்தோஷம். மிகப்பெரிய அளவிலான பொங்கல்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு காட்சியில் வந்து குலசாதம் பொங்கல் செய்து கொண்டிருக்கணும். அது மாதிரி இங்கே முன்னாலே பார்க்கக்கூடிய அனைத்து இடங்களையும் வந்து பொங்கல் பானைகளால் நிறைந்திருக்குது. ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குதுன்னு. கடந்த வருடம் கூட ஆலயத்துக்குள்ளே சென்று காலனிக்குள்ளெல்லாம் பதிவிட்டுனா இந்த இடத்துல வந்து பூ மிதிப்பு, தீ மிதிப்புன்னு சொல்லுவோம். வெயில் அடிக்குது, பூ மிதிப்பு நடைபெறும். நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அழகிய அன்னையினுடைய அந்த ராஜ கோபுரம். இதுக்கு முன்னால் வந்து நிறைய தூக்கு காவடிகள், பறவை காவடிகள், மற்ற சும்மா அந்த ஆட்ட காவடிகள் எல்லாமே அதிகம் வரும். நீங்கள் அதை பார்க்கலாம். அந்த இடத்துல அந்த காவடிகள் எல்லாம் அந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அதில் இருந்து எடுத்துக்கொண்டாங்க. அங்கே ஒரு டீம் வந்து அதில் ஒரு குழுவாக வந்து அந்த இடத்துல ஆடிக்கொண்டு நிற்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தீச்சட்டி எடுக்கிறதுல வந்து இங்கே ஒரு வித்தியாசமான முறையில் தீச்சட்டி அந்த பானை, அந்த ஓட்டை விழுந்த இந்த
பானைகளில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமான ஆக்கள் தீச்சட்டி இருப்பு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பானைகள் வந்து இந்த இடத்துல ஆலயத்துக்கு முன்னால் வந்து அந்த நேர்த்திக்கடங்களை நிறைவேற்றி போட்டு இந்த இடத்துல வச்சிருக்கிறோம். அங்கே வந்து காவடிகள் எல்லாமே தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்குது. அங்கே தன்னுடைய பிள்ளையை சுமந்த வண்ணம் பார்த்தீங்கன்னா அந்த தந்தை ஒரு ஆள் அந்த இடத்துல காவடி ஆடிக்கொண்டிருக்கிறார். அங்கே பெண்கள் தொடர்ச்சியாக பால் குடங்களை ஏந்தி கொண்டு அந்த இடத்துல செல்கிற அந்த காட்சியில் பார்க்கலாம். ஒரு அற்புதமான பக்திமயம் சூழ்ந்த பக்தி ஓடு நிறைந்திருக்கக்கூடிய வருடம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பு வந்து மேலோங்கி கொண்டு தான் இருக்குது. இங்கே தன்னுடைய அந்த பிள்ளையை சுமந்த வண்ணம் பார்த்தீங்கன்னா அந்த தந்தை வந்து காவடி எடுத்து கொடுக்குறார். இப்போ நாங்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு செல்லலாம். உண்மையாகவே கடந்த வருடம் ஆலயத்தினுடைய திருப்பணிகள் இங்கே இடம்பெற்று கொண்டிருந்தன. இந்த வருடம் சற்று மாற்றம் பெற்று திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் இருக்குது. இன்னும் திருப்பணிகள் செய்வதற்கு இருக்குது. ஆனாலும் ஓரளவுக்கு முழுமை பெற்ற நிலையில் ஆலயம் இருப்பதாக பார்க்கக்கூடிய மாதிரி ஆலயத்தின் உள்பகுதி, ஆலயத்தினுடைய அந்த கோபுரத்தை தாண்டி நாங்கள் ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு தற்போது செல்ல போகிறோம். ஆலயத்தின் உள்ளே சென்று பார்க்கலாம். ஆலயத்திற்கு உள்ளேயும் பார்த்திங்கன்னா நிறைந்த மக்கள் கூட்டத்தை வந்து இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அங்கே தொடர்ந்து வந்து பூஜைகள் இடம்பெற்று கொண்டிருக்கணும். நீங்கள் அங்கே கருவறையில் இருக்கக்கூடிய கண்ணகி அம்மனுக்கு பூஜைகள் செய்வதற்கு இங்கே அடியவர்கள் பார்த்திங்கன்னா அலைமோதி கொண்டு நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். அவ்வளவுக்கு அற்புதம் நிறைந்த இந்த கண்ணகி அம்மனிடம் வந்து வழிபட்டு செல்ல வேண்டும் என பக்தர்கள் வந்து அலைமோதி செல்கின்ற அந்த காட்சி தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு அங்கே அம்மனுக்கு வந்து வழிபாடுகள், பூஜைகள், தீபங்கள் காட்டப்படுகிற காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே அன்னைக்கு முன்னே அந்த உப்பு நீரில் விளக்கெறிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இங்கே பூஜைகள், தீபாராதனைகள் என சிறப்பாக பக்திபூர்வமாக நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற பூஜைகள், வழிபாடுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். அதே சமயம் இங்கே வந்து பால் குடங்களை சுமந்து வந்த பெண்கள் வந்து தங்களுடைய கைகளாலே அம்மனுக்கு அபிஷேகம், அந்த பால்களால் அபிஷேகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பமும் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவர்கள் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பிரதானமான ஒரு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்ணகி அம்மனுடைய வரலாற்று ஏடுகள் இந்த இடத்துல வந்து படிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஆரம்பமாகி இங்கே பூஜைகள் ஆரம்பமாகிய பொழுதிலிருந்து இன்றைய இரவு, நாளை காலை வரை இந்த ஏடுகள் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாசிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அம்மனுடைய வரலாறுகள் அனைத்தும் நிறைந்திருக்கக்கூடியது இந்த ஏட்டில் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கண்ணகி அம்மன் இருக்குது. அதாவது நாங்கள் எல்லாருமே உருவத்தில் பார்த்து வழிபடக்கூடிய, இல்லாட்டி ஒரு புகைப்படத்திலே வற்றாப்பிள்ளை கண்ணகி அம்மன் என்றால் வரக்கூடிய அந்த அம்மனுடைய திருவுருவம் இந்த இடத்துல இருக்கின்றது. மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக இந்த இடம் இருக்கின்றது. ஆரம்ப காலத்தில் ஆலயம் இருந்த இடமாகவும் இதெல்லாம் ஆலயம் தோற்றம் பெற்றதாகவும் வந்து வரலாறுகள் ரீதியாக அறிய முடிகின்றது. நீங்கள் மேலே பார்க்கக்கூடியமாக இருக்கும். அந்த வரலாற்றோடு தொடர்புடைய அந்த பொங்கல் பொங்குகின்ற அந்த வைபவத்தை காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி விதத்தில் மேலே ஒரு காட்சி இருக்குது. அதே சமயம் கீழே நீங்கள் பார்க்கலாம், கிழவி உருவத்திலே வந்து அங்கே இருக்கக்கூடிய அம்மன். இங்கே அம்மன் வந்து கிழவி உருவத்தில் வந்து தான் காட்சி கொடுத்திருந்தவர். ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இடைச்சிறுவர்களுக்கு வந்து கிழவி உருவத்திலே வந்து காட்சி கொடுத்திருந்தவர். அதனால் இங்கே நீங்கள் இந்த இடத்திலே பார்க்கலாம் அம்மனுடைய அந்த கிழவியினுடைய உருவம். இந்த அம்மனை தான் அனைவருமே மனதில் நிறைத்து வணங்குவார்கள். நீங்களும் அழகாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த அம்மன் தான் வற்றாப்பிள்ளை கண்ணகி அம்மனாக எல்லாருடைய மனதிலேயும் இருப்பவள்.
ஆலயத்தினுடைய உள்பகுதி பிரம்மாண்டமாக காட்சி தந்து கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அன்னை வந்து புதுப்பொழிவு பெற்று பிரம்மாண்டமாக இந்த இடத்துல வந்து ஜொலிக்கிற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். மிகவும் அழகிய வேலைப்பாடுகளோடு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அழகிய வேலைப்பாடுகளோடு இந்த ஆலயம் வந்து தொடர்ந்து மிளிர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் நிறைய திருப்பணிகள் இந்த ஆலயத்தில் இருக்கின்றன. உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆலயத்திற்கு செய்யுங்கள். அதே சமயம் நீங்கள் இங்கே பார்க்கலாம் கண்ணகி அம்மனுடைய தொடர்புடைய பல வர்ண வேலைப்பாடுகள் மற்றும் சிற்பங்கள் எல்லாமே இந்த ஆலயத்தினுடைய சுவர் பகுதிகளிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான நெய் தீபங்கள் இங்கே அன்னைக்காக ஏற்றி வைக்கிறார்கள். இங்கே அன்னையினுடைய இந்த மூலஸ்தானத்திலே பின்னால் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து தீபங்கள் ஏற்றப்படுகிறது. அங்கேயும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த இடத்துலையும் வந்து அதிகளவான தீபங்கள் ஏற்றப்பட்டிருந்ததை நீங்கள் பார்க்கலாம். பாருங்க எவ்வளவுக்கு அழகாக இருக்கின்ற ஆலயம். அதோட கீழே எல்லாமே சிறப்பான வேலைப்பாடுகளோட மாபிள்கள் எல்லாமே கீழே பதிக்கப்பட்டிருக்கின்றன. அழகிய வேலைப்பாடுகள் நிறைந்த அன்னையினுடைய அந்த கோபுரத்தையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது மூலாலயம் அமைந்திருக்கக்கூடிய அந்த மூலாலய விமானம் என்று சொல்வார்கள், இல்லாட்டி கோபுரம் என்று சொல்வார்கள். அதை பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அன்னையினுடைய வரலாற்றோடு தொடர்புடைய அந்த காட்சிகள் வந்து அங்கே அந்த கோபுரத்தில் வந்து தத்துருவமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே சமயம் இந்த ஆலயத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம். எல்லாருமே வந்து இந்த இடத்துல தங்களுடைய வீடு மாதிரி எல்லாரும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி எல்லாரும் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். என்றால் வெளியாலை வெயில் அதோடு வந்தவர்கள் நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த இடத்திலே அமைதியாக இளைப்பாரி செல்வதற்காக இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். இங்கே வசந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னையனுடைய அந்த திருவுருவத்தை வந்து நீங்கள் பார்க்கிறீர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் வட்டாப்பள்ளி அம்மனுடைய இந்த வருடாந்த பொங்கல் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். அம்மனை பற்றி சொல்லுங்க, அம்மனுடைய புகழை பற்றி சொல்லுங்க. இந்த கண்ணகி அம்மன் வந்து வெளியில இருந்து 10வது பழை என்று சொல்லி இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறான். அப்போ 10ஆம் பழைய தான் இப்போ மருவி வட்டாப்பள்ளி என்று சொல்லி வந்திருக்கு. இது இந்த கண்ணகி அம்மன் வந்தது 10வது இடம் வந்து அமர்ந்த இடம். அவள் முதலில் வந்து மாடு மேய்க்கிற பிள்ளைகளை கண்டு ஒரு வயோதிப ரூபத்தில் வந்திருக்கிறான். தலையின் நிறைஞ்சா போல வெள்ளச்சாறுகளோடு வந்திருக்கிறான். வந்து கேட்டிருக்கிறான் தண்ணி விட ஆக்கிறான். வந்து ஒரு வேப்பம் படவாளில் தான் வந்து அமர்ந்திருந்தவன். அப்போ அவைகள் தண்ணியில் நாங்கள் பால் கறந்து ஆரம்பிச்சு. அப்போ அந்த பாலை கறந்து தண்டை அவள் சொல்லியிருக்கிறான் எனக்கு பொங்கி தாருங்க, பொங்கி தாருங்கன்னு சொல்ல பின்ன அவைகள் போய் ஆக்களுக்கு சொல்லி வந்து பொங்கி தண்டு படைச்சு வேண்ட அந்த அவள் மறைஞ்சு விட்டான். மறைஞ்ச உடனே அந்த படவாள் வேப்பமரமாக தழைச்சி அதுலேயே எழுந்து அதுக்கு பிறகுதான் இந்த ஊரில் உள்ள வட்டாப்பட கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் எல்லாம் வந்து கூடி இதுக்கு அந்த 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 தினத்தில் பொங்கலை செய்து அது முதல் சிறிதாக வந்து இப்பொழுது பெரிதாக வளர்ந்து பெரிய ஆலயமாக இதன்று காட்சி தந்து அந்த உப்பு தண்ணீரில் விளக்கெறிகிற உப்பு தண்ணீரில் விளக்கெறிகிறது எவ்வளோ சிறப்பான அப்போ அவ விளக்கு வைக்க சொல்லியிருக்கிறான் இந்த பிள்ளைகளை. அப்போ அவைகள் எண்ணெய் இல்லை என்று சொல்லி அப்போ இந்த கடல்லையே இந்த நந்தி கடல்லையே நீங்கள் போய் தண்ணி எடுத்துக்கொண்டு வந்து வையுங்கன்னு சொல்லி அவை அந்த பிள்ளைகள் கொண்டு வந்து வச்சால் அந்த விளக்கு எண்ணெயில் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு அதில் இருந்து தான் அந்த உப்பு தண்ணியில் இந்த தீர்த்தம் எடுக்கிற நிகழ்வுகளும் வந்து அப்படி திறம்பட வந்திருக்கு. இன்றைக்கும் அந்த உப்பு தண்ணியில் நீர் ஆமாம். இப்பொழுது இதை மருவி வந்து அந்த பெருங்கடலில் போய் சிலாவத்தைக்குள்ளால் போய் கள்ளப்பாடு என்று சொல்கிற கிராமத்தில் அந்த தீர்த்தம் எடுக்கிற நிகழ்வு இருக்குது. அதுக்கு மேலதால வாத்தியங்களோடு எல்லாம் போய் எடுத்துக்கண்டு வந்து திங்கட்கிழமை காட்டு விநாயகர் கோயிலில் திங்களில் இருந்து ஞாயிறு மட்டும் 7 நாளும் எரியும். அங்கே ஞாயிற்றுக்கிழமை இரவு பொங்கல் பொங்கி இதண்டு தான் பிறகு அந்த மடப்பண்டம் எடுத்துக்கண்டு இங்கே வந்து அந்த
முடத்தை கொண்டு வந்து வைக்கிறது வெற்றாப்புல. இந்த தினம் இங்கே இருக்கீங்க மூலஸ்தானத்தில் இருக்கு அப்படியா? இன்றைக்கு இனி இப்போ நாளைக்கு காலமும் மட்டும் அந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கும், விளக்கு எரிஞ்சு கொண்டு இருக்கும். இனி இரவிரவாக பொங்கல் இதுகள் நடந்து காலமைக்கு விடிய 3 மணிக்கு பொங்கல் என்ன வளர்ந்து நேர்ந்து பொங்கல் வச்சு அந்த பொங்கலில் பொங்கல் படைத்து இதண்டு விடிய 4-4:30 போல் இந்த நிகழ்வு நிறைவு வரும். நீங்கள் இந்த இடத்துல என்ன செஞ்சோம்? நான் கொக்கு தொடுவாய், எனது சொந்த கிராமம் கொக்கு தொடுவாய். நாங்கள் இடம்பெயர்ந்து 84ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து முல்லைத்தீவு அப்படி இருந்து நான் முல்லைத்தீவில் ஒரு உதவி அரசாங்க அதிபர் பணிமனையிலே ஒரு சிற்றூழியராக கடமை புரிஞ்சேன். அப்போ 95ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் நான் இந்த முள்ளிய பதவிக்கு வந்தது. இந்த முல்லைத்தீவு அடிபாட்டு இடம்பெயர்வு பிற்பாடு வந்தேன். இப்போ 95ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் இந்த நிகழ்வை நான் பார்த்ததும். இந்த பொங்கல்களுக்கு வந்திருக்கிறேன். இந்த ஏடுகள் அதிகம் படிக்கிறேன். இதில் இந்த கண்ணகியம்மன் வரலாறுகள், கண்ணகியம்மன் எப்படி பிறந்து எங்கே வளர்ந்தா என்ற வரலாறுகள் எல்லாம் இதில் இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் பழமையான அந்த ஏடுகள்? இது இந்த காலம் எனக்கு தெரியாது. நான் 1995ஆம் ஆண்டுக்கு பிறகு தான் நான் இங்கே இடம்பெயர்ந்து தான் நான் இதை படிக்க துவங்கினது. ஆனால் என்னை விட அனுபவம் உள்ளாக்களும் இங்கே இருக்கு நம்ம பெற்றாப்பிள்ளையில். அவைகளை கேட்டால் தான் நல்ல இந்த சிறப்பை பற்றி வடிவாக சொல்லுவேன். நன்றி ஐயா, உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு தந்தமைக்கு நன்றி ஐயா. ஆலயத்தினுடைய வெளிப்பகுதியில் இங்கே நீங்கள் பார்க்கலாம் காவடிகள் எல்லாமே அடுக்கி விடப்பட்டது. ஏனென்றால் நேர்த்திகளை செய்பவர்களுக்கு இலகுவாக இங்கே அவர்கள் இந்த காவடிகளை எடுத்து தங்களுடைய நேர்த்திகளை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதற்காக இங்கே இந்த காவடிகள் எல்லாம் இங்கேயே கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே சமயம் அங்கே பார்க்கலாம் நீங்கள் ஆட்டங்கள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. காவடிகள், வேண்டுதல்கள், நேர்த்திக்கடன்கள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த இடத்திலே. அடியவருடைய மணி பர்ஸ் 3 இங்கே கிடைக்கப்பெற்றுள்ளது. தங்களுடைய உரிய ஆதாரங்களை காட்டி அவற்றை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் குப்பைகளை கண்டவாறு வேண்டாம் என்று உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். கரைத்துறைக்காட்சி பிரதேசம் விதமாக இங்கே காவடிகளும் படையெடுத்து கொண்டிருக்கின்றன. இங்கே நீங்கள் பார்க்கலாம் 3 நபர்கள் இந்த இடத்துல ஒரே காவடியிலே 3 நபர்கள் தூக்கு பறவை காவடியாக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் இங்கே பார்க்கக்கூடியமாக இருந்தது பெண்கள் கூட காவடி, ஆட்ட காவடி, தூக்கு காவடி என பெண்களும் இங்கே காவடிகள் எடுப்பதை பார்க்கக்கூடியமாக இருந்தது. அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு அம்மா, ஒரு பெண் ஒரு ஆள் அங்கே அந்த ஆட்ட காவடி எடுத்து ஆடிக்கொண்டு வர அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். தன்னுடைய தோளிலே அந்த காவடிகளை சுமந்து அங்கே அலகு குத்தி அவ ஆடிக்கொண்டு வர அந்த காட்சி. அப்படியாக இங்கே அன்னையினுடைய இந்த ஆலயத்தினுடைய முன்றல்ல நிறைந்த காவடிகள் வந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி. இப்போ கூட இந்த இடத்துல தொடர்ச்சியாக 4 காவடிகள் ஒரே இடத்துல அங்கே நிற்கக்கூடியதை பார்க்கலாம். இந்த ஆலய சூழல் முழுவதும் காவடிகளால் நிறையும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாலை பொழுதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான காவடிகள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதிகமான பொங்கல்களை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே இன்னும் ஒரு அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கலாம். ஒரு பெண் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தூக்கு காவடி எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். அங்கே தூரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
இப்படியாக இன்றைய தினம் ஆலயத்தினுடைய சூழலிலே, அன்னையினுடைய ஆலய சூழலிலே அதிகளவான பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை பக்திபூர்வமாக இந்த இடத்துல நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். இன்னும் சிறு நேரங்களில் பார்த்தீங்கன்னா மாலை பொழுதுல இந்த ஆலயம் முழுவதும் இன்னும் லட்சக்கணக்கான மக்களால் நிறையும் காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை இந்த காணொலியூடாக உங்களுக்கு பதிவு செய்கிறேன். மற்றும் ஒரு காணொலியை உங்களுக்கு நான் கட்டாயம் பதிவு செய்வேன். மாலை வேளையிலே எப்படியாக இங்கே இடம்பெறுகின்றன இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் மாலை வேளை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக இன்னொரு காணொலியோடு உங்களுடன் இணைந்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.